ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிக்கன் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல காரசாரமான நல்ல சாஃப்டான இந்த சிக்கன் ஃப்ரையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்து கூடவே வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு சிக்கன் வந்து நான் பார்த்தீங்கன்னா 1 kg அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் வந்து சேர்த்துக்கிறாங்க. கூடவே காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து இந்த சின்ன டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த மசாலா வந்து எல்லா சிக்கன்லேயும் பிடிக்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கலாம். எல்லா பீஸ்லேயும் ஒட்டி வர மாதிரி கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு 1 hour அளவுக்கு நம்ம ஊற வச்சிடலாங்க. இந்த காரம் உப்பெல்லாம் நல்லா பிடிக்கட்டும். 1 hour கழித்து நம்ம சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாகி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா கலந்து வச்சுருக்கோம்ல சிக்கனு, அதை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இந்த சிக்கனை வந்து நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. நம்ம 65க்கு பொரிப்போம்ல அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி எண்ணெயிலே இந்த சிக்கனை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம சிக்கன் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனும் நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வெந்து வருங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நான் சிக்கன் எல்லாம் எடுத்துட்டு இப்போ அதே எண்ணெயில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட பச்சை மிளகாய் வந்து 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 2 சின்ன சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மசிய வெந்து நல்லா குழஞ்சி வெந்து வரணுங்க. அதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தக்காளி எல்லாம் நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும். நம்ம ரசம் சாதம் இதெல்லாம் செய்யும்போது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கரிஞ்சு போயிடும், சிக்கன் வந்து வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கருகாமல் சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ தனி மிளகாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு தனியாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. ஜீரகத்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. தட்டு போட்டு மூடி வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தட்டை எடுத்து இடையில நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வரும். ஒரு 1/4 மணி நேரத்துலேயே சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து சுண்டி வந்துடுங்க. இப்போ தட்டு ஓப்பன் பண்ணிட்டு கடைசியாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சூப்பராக சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் கம்மியான பொருளை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.